அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு இன்றோடு முடிவடைகிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், இரட்டை இலை சின்னத்தை பெறும் விவகாரத்தில் இன்றும் கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட வாய்ப்பிருக்கிறதா? வசந்த், நிச்சயமா இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய அதிமுகவின் இரு அணிகளுக்கும் தேர்தல் ஆணையம் வழங்கிய காலக்கெடு இன்றுடன் முடிவடைகிறது. ஏற்கனவே கடந்த ஒரு சில நாட்களாக இரு அணிகளுமே மாறி மாறி போட்டி போட்டுக்கொண்டு லட்சக்கணக்கான பிரமாண பத்திரங்களையும் ஆவணங்களையும் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் சசிகலா அணியின் சார்பாக 3,98,000 பிரமாண பத்திரங்கள் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல பன்னீர்செல்வம் அணியின் சார்பாக 3,35,000 ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு இறுதி நாள் என்பதால் இரு அணிகளுமே இன்றைக்கும் கூடுதல் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு சசிகலா அணியின் சார்பாக 2,50,000 பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இதற்கான பிரமாண பத்திரங்கள் ரயில் மூலமாகவும் விமானங்கள் மூலமாகவும் தமிழகத்திலிருந்து டெல்லி வந்து இறங்கி இருக்கின்றன. ஒரு பெரிய கண்டெய்னரில் இதை கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்ய சசிகலா அணியினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல பன்னீர்செல்வம் அணியினரும் நேற்றைக்கும் ஆவணங்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் சுமார் 50,000 பிரமாண பத்திரங்களை அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இறுதி நாள் என்பதால் இதற்கான வேலைகள் மும்முரமடைந்திருக்கின்றன. கடந்த ஒரு சில நாட்களாகவே இதற்கு முன்பாகவும் கூட பல ட்ரக்குகள் மூலமாகவும் லாரிகள் மூலமாகவும் கொண்டு வந்து லட்சக்கணக்கான இதுவரைக்கும் இரு அணிகள் சார்பாக சுமார் 20 டன் அளவுள்ள பிரமாண பத்திரங்களை தேர்தல் ஆணையத்தில் இரு அணிகளுமே தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே இன்று இறுதி நாள் என்பதால் மிக முக்கியத்துவமாக மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரு அணிகளின் சார்புமே இன்னும் லட்சக்கணக்கான ஆவணங்கள் தாக்கல் செய்ய வேண்டியிருப்பதால் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் கூடுதல் அவகாசம் கேட்பார்கள் என தெரிகிறது. ஹனிகுமார், கிட்டத்தட்ட 20 டன் ஆவணங்கள் இரு அணி தரப்பிலிருந்துமே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் ஆவணங்களை சரிபார்ப்பதில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் என்னென்ன? நிச்சயமா இவ்வளவு லட்சக்கணக்கான ஆவணங்கள் வெறும் பிரமாண பத்திரங்கள் மட்டுமே 4 லட்சம் இரு அணிகளுமே தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் கூட இதனுடைய பக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுமார் 1 கோடிக்கும் மேற்பட்ட பக்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் பார்ப்பவர்கள் எழுப்புகின்ற முதல் கேள்வியை, இவ்வளவு லட்சக்கணக்கான ஆவணங்களை தேர்தல் ஆணையம் எப்போது சரிபார்த்து எப்போது முடிவெடுக்கும் என்பதுதான் அனைவருடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது குறித்து தேர்தல் ஆணைய வட்டாரங்களில் நாம் விசாரித்த போது இவ்வளவு லட்சக்கணக்கான ஆவணங்களை ஆதாரமாக சமர்ப்பித்தாலும் கூட இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு குறிப்பு ஒன்று தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்படும். அதாவது இண்டெக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகமானது தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்படும். அதில் யார் பிரமாண பத்திரம் வழங்கி இருக்கிறார்களோ அவருடைய பெயர், அவர் எந்த மாவட்டம், அவர் கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கிறார், எவ்வளவு காலமாக இருக்கிறார் என்பது குறித்த தகவல்கள் அடங்கியிருக்கும். எனவே அவற்றை மட்டுமே தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆய்வு செய்வார்கள். ஒருவேளை தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு இதை உறுதி செய்ய வேண்டும் என்கிற சந்தேகம் ஏற்பட்டால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆதாரத்தை எடுத்து ஆய்வு செய்து அதை சரிபார்த்துக் கொள்வார்கள், ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்வார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக லட்சக்கணக்கான பிரமாண பத்திரங்களை ஆதாரமாக தாக்கல் செய்திருந்தாலும் கூட இவர்கள் தாக்கல் செய்கின்ற முக்கிய குறிப்பு மற்றும் இரு தரப்பிலுமே முன்வைக்கப்படுகின்ற விசாரணை மற்றும் வாதங்கள் அடிப்படையிலேயே இந்த இறுதி முடிவானது இருக்கும். இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் முடிவு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஹனிகுமார், விசாரணையின் அடிப்படையிலேயே இறுதி முடிவு அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி ஆவணங்கள் மீதான விசாரணை எப்போது தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? சும்மா இந்த டெட்லைன் அப்படின்றது இன்னையோட முடிவடைய இருக்கு. இருந்தாலும் கூட இரு அணிகளும் என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்னும் லட்சக்கணக்கான ஒரு 50 லட்சம் பிரமாண பத்திரங்கள் மற்றும் ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் கூடுதலாக கால அவகாசம் கேட்க இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் கூடுதலாக கால அவகாசம் வழங்கினால் நிச்சயமாக நாங்கள் இன்னும் கூடுதலாக பல ஆவணங்களை ஆதாரமாக சமர்ப்பிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நிச்சயம் தேர்தல் ஆணையம் அதனை ஏற்றுக்கொண்டு கூடுதலான கால அவகாசம் வழங்கும் என்றே தெரிகிறது. ஏனென்றால் தற்போது இதன் இரட்டை இலை சின்னம் மீதான விசாரணை தற்போது நடைபெற வாய்ப்பில்லை. தேர்தல் ஆணையத்துடைய கவனம் முழுவதும் தற்போது குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான பணிகளில் மட்டுமே இருக்கிறது. எனவே அவை ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் ஆணையம் மிகவும் அதில் மும்முரமாக இருக்கிறது. தற்போது இந்த தேர்தல் ஆணைய வழக்கை விசாரித்து வருகின்ற பேனலில் இருக்கக்கூடிய ஒருவரான தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜெய்தி ஓய்வு பெற இருக்கிறார். எனவே அதன் பிறகு புதிய தலைமை தேர்தல் ஆணையம் நியமிக்கப்பட வேண்டியிருக்கிறது. எனவே இந்த நடைமுறைகள் எல்லாம் முடிந்த பிறகு குடியரசுத் தலைவர் தேர்தல், புதிய தலைமை தேர்தல் ஆணையாளர் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எல்லாம் முடிந்த பிறகு ஆகஸ்ட் மாதம் போலத்தான் இந்த இரட்டை இலை சின்ன மீதான விசாரணை மீண்டும் நடைபெறும் என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் சொல்லியிருக்கின்றன.